ஃபியூச்சர் அப்படிங்கிறத எப்படி ஓவர் கம் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சக்சஸ் ஆவணும். என் லைஃப்ல நான் அச்சீவ் பண்ணணும், ஜெயிக்கணும்டா, பெருசா சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஃபியூச்சர பத்தின பயத்த நீங்க தூக்கி போட்டு தான் ஆகணும். பிகாஸ் இது வந்து ஒரு பிளாக்கா நிக்கும். உங்கள வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ண விடாம. லெட்ஸ் சே என்னோட லைஃப்லயும் இந்த மாரி ஃபியூச்சர் ஃபியர் அப்படிங்கிறது அதிகமாவே இருந்திருக்கு. இது ஒரு 2023ல கூட நான் வந்து ரொம்பவே பயந்திருக்கேன். பிகாஸ் என்னோட லைஃப்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்? என்ன ஜெயிக்க போறேன்? எப்படி பண்ண போறேன்? இப்படின்னு என் நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து எனக்கு இருந்திருக்கு. அதுவே என்னோட பிரசன்ட்ட என்னால சந்தோஷமா வாழ விடாம வச்சிருந்திருக்கு. ஸோ அப்போ ஒருவேளை நீங்க என்ன மாரி நீங்களும் வந்து சக்சஸ் ஆகணும், லைஃப்ல வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள்னா, இல்ல அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள்னா, நான் இந்த ஃபியூச்சர் ஆஃப் ஃபியர் அப்படிங்கிறத ஈஸியாவே ஓவர் கம் பண்ணேன். அதுவும் ஈஸியான வேலை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எனக்கு இந்த ஃபியூச்சர் பத்தின பயங்கரமான ஒரு பயம் இருக்கும். அதுவும் மெயினா சொல்லணும் அப்படின்னா, என்னோட ஆஃபீஸ் டைம்ல மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எனக்கு வந்து QC ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையா இருந்துச்சு. அது சும்மா அப்ப அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களே அப்படிங்கிறதுக்காக ஓகேவா? அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன். அதனால QC ஆவலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு பெருசா என் லைஃப்ல நான் என்ன பண்ண போறேன்? இந்த மாரி ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்க போறேனா லைஃப் ஃபுல்லா? இப்படியே என் லைஃப் ஃபுல்லா ஓடிருமா? இவ்வளோ தானே நானு. இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற இப்படி என் நம்பர் ஆஃப் தாட்ஸ் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஸோ பயங்கரமான பயம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், கோல் செட்டிங் அப்படிங்கிறதான். என்னைக்கு நம்மளோட கோலை நம்ம ப்ராப்பரா செட் பண்ணி, என்னோட ஃபியூச்சர்ல நான் இதுதான் பண்ண போறேங்கிற ஒரு தெளிவான ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா என்னோட லைஃப்ல வந்து முன்னேற முடியும். அதுவரைக்குமே என் லைஃப்ல எனக்கு பெருசா தெளிவா இதுதான் பண்ண போறேன், இதுதான் ஆக போறேங்கிற எந்த விதமான ஒரு ஐடியாவும் கிடையாது. பட் என்னைக்கு நான் எனக்காக உட்கார்ந்து ஒரு 10லேருந்து 15 கேள்விகள் கேட்டு, அந்த கோல நான் செட் பண்ணி எனக்காக உழைக்க ஆரம்பிச்சேனோ, அன்னைக்கு எனக்கு இந்த ஃபியூச்சர் ஆஃப் த ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் காணாம போயிடுச்சு. த திங் இதுல நீங்க எப்பவுமே வந்து கலங்கின குட்டை மாரி இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க லைஃப்ல சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்காது. பட் தெளிவான நீரோடையா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க லைஃப்ல சக்சஸ் கிடைக்கும். அப்போ நம்பர் 1 எனக்கு நான் கேட்டுக்கிட்ட கேள்வி என்ன அப்படின்னா, என் பேங்க் அக்கவுண்ட்ல 1,000,000 இருக்கு. ஓகேவா? 1,000,000 இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இந்தியன் மதிப்புல 10,00,00,000 இருக்கு. அப்படி 10,00,00,000 இருந்தாலும் கூட, நான் எந்த வேலைய எல்லாருக்குமே ஃப்ரீயா செய்வேன். ரொம்ப ஜாலியா செய்வேன். என்துவா செய்வேன். இங்கேருந்து இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனா கூட அந்த வேலைய நான் செய்வேனா? இது முதல் கேள்வி. ஸோ எனக்கு ப்ராபப்ளி வந்து இந்த அட்வைஸ் பண்றது, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள உங்களுக்கு சொல்லி தர்றது, நான் லைஃப்ல ஹர்டில்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஹர்டில்ஸ நீங்க ஃபேஸ் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக சொல்லி தர்றது எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாரி உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 10,00,00,000 இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, அது வாங்குறீங்க, எல்லாமே வாங்கி நீங்க எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் அந்த நேரத்தில கூட நான் இந்த ஒரு வேலை ஸ்பெசிஃபிக்கா செய்வேன். எனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னா, அது என்னவா இருக்கும்? நம்பர் 1. நம்பர் 2 உங்களுக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. டாக்டர் வந்து என்ன சொல்ட்டாங்கன்னா, 2 ஹவர்ஸ்க்கு மேல நீ ஒரு நாள் ஒர்க் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 2 ஹவர்ஸ்ல என்ன ஒர்க்க நீங்க உங்களுக்கு ரொம்ப நேசிச்சு புடிச்சு பண்ணுவீங்க? புடிச்சு பண்ணுவீங்களோ, பிடிக்காம பண்ணுவீங்களோ, ஆனா எனக்கு இந்த வேலைய செஞ்சா அன்னைக்கு நாள் ஃபுல்லா எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அந்த 2 ஹவர்ல எனக்கு இந்த வேலை மட்டும் தான்ப்பா நான் செய்வேன். அப்படின்னா, அது எந்த வேலையா இருக்கும்? எந்த ஒரு ஒர்க் நான் இப்ப 20% ஆஃப் த ஒரு என்னோட ஹார்ட் ஒர்க்க போட்டேன் அப்படின்னா, என்னோட 80% ஆஃப் த ரிசல்ட்ட கொடுக்கும். இன்னைக்கு நான் அந்த வேலைக்காக 20% உழைச்சேன்னா, பின்னாடி என்னோட ஃபியூச்சர்ல 80% ஆஃப் த ரிசல்ட் அந்த இதுதான் குடுக்க போகுது அப்படின்னா, இப்ப என்ன பொறுத்தவரை யூடியூப் வீடியோஸ். இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் மேபி ஃபியூச்சர்ல ஒரு ட்ரெண்ட் ஆச்சுன்னா கூட, எனக்கு அதுலேருந்து இன்கம் ஜெனரேட் ஆகும். ஸோ எனக்கு 80% ரிசல்ட் அதில கிடைக்கும். என்னோட கோர்சஸ் அப்படிதான். பட் என்னோட ஆன்லைன் கோச்சிங் அப்படி கிடையாது. அப்பயுமே நான் உட்கார்ந்து ஒர்க் பண்ற மாரி தான் இருக்கும். பட் என்னோட கோர்சஸ், என்னோட வீடியோஸ், அ வேற என்ன விஷயங்கள், வேற வெப்சைட் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ். அதாவது நான் கிரியேட் பண்றதில்ல. என்னோட வெப்சைட் ஓப்பன் பண்ணி, அதில ஒரு கம்யூனிட்டி வந்து ஓப்பன் பண்றது. இது எல்லாமே வந்து என்னோட ஒரு ஃபியூச்சர் கோல்ஸ். இந்த எந்த 20% ஆஃப் த வொர்க் 80% ஆஃப் த ரிசல்ட்ட குடுக்கும். லெட்ஸ் சே இப்போ ஒரு பீப்பிள்ட்ட பேசுறீங்கன்னா கூட, இவங்க கிட்ட நான் வந்து கொஞ்ச நேரம் பேசினா கூட நான் ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்ணுவேன்ப்பா. அப்படின்னா அந்த மாரி பீப்பிள தான் நீங்க கூட வச்சுக்கணுமே தவிர, எப்ப பார்த்தாலும் டிப்ரஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்ற பீப்பிள் நீங்க கூட வச்சுக்க கூடாது. ஸோ இது 80-20 ரூல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே வந்து வரும். ஓகேவா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க இந்த விஷயத்த. 4வது கொஸ்டின். நீங்க இப்ப எடுக்க போற ரிஸ்க்னால உங்க ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க? அதுவும் முக்கியமா உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? ஓகேப்பா நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? டேய் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்டான்னு சொல்லுவாங்களா? எந்த ஒரு விஷயம் ரொம்ப ரிஸ்க்டா, வேணான்டா, பயமா இருக்குடா, பண்ணாதடான்னு சொல்றாங்களோ, அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து பண்ணணும். உங்களோட கோல்ஸ் அண்ட் கரியர்ஸ பொறுத்தவரை. ஓகேவா? ஸோ, இத நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா, பிகாஸ் நான் இந்த ஜர்னிக்குள்ள வரும்போது, எனக்கு நெறைய பேர் வந்து என்ன டிமோட்டிவேட் தான் பண்ணாங்களே தவிர, யாருமே ஏன் இன்ன வரைக்கும் மேக்ஸிமம் டைம் என்னோட
ஃபாலோவர்ஸை தவிர என்னை யாருமே பெருசாக மோட்டிவேட் பண்ணது கிடையாது. ஓகே, என்னோட ஃபாலோவர்ஸ் அண்ட் என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் 1 2 பேர் இருக்காங்க, அவங்க தான். அவ்வளோதானே தவிர மற்ற யாருமே இதை வந்து இதெல்லாம் நீ பண்ணாத, இதெல்லாம் உனக்கு வந்து நல்லா இருக்காது, இதெல்லாம் வந்து செட் ஆகாது, இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை யாராவது பயமுறுத்துறாங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கான ஒரு பாத்துன்னு அர்த்தம். நம்பர் 5, இப்போ நீங்க எடுக்க போற பண்ண போற விஷயத்துல என்ன மாதிரியான நெகட்டிவ் ஃபீட்பேக் வரும், என்ன மாதிரியான நெகட்டிவிட்டி வந்து இருக்கு, அந்த நெகட்டிவிட்டிக்காக நீங்க என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் வந்து இந்த யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் கிடையாது. சும்மா வீடியோ போடுறோம், படம் பார்க்குறோம், இப்படி தான் பண்ணேனே தவிர. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு 2 to 4 monthஸாக மட்டும் தான் ரொம்ப ரொம்ப நான் சின்சியராக இருக்கேன் இந்த யூடியூப் ஜேர்னி, என்னோட பிஸ்னஸ், என்னோட கரியர், இந்த பிஸ்னஸ் எப்படி பில்ட் பண்ணலாம் இப்படிங்கிறத. ஸோ அப்படிங்கும்போது நான் இதில் நெகட்டிவாக பார்க்குற விஷயங்கள் என்னென்னா, மேபி எனக்கு ஹேட்டட் கமெண்ட்ஸ் வரும், மேபி வந்து சம்டைம்ஸ் வந்து வீடியோஸ் நல்லா போகும், சம்டைம்ஸ் வந்து டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி என்ன மாதிரியான நெகட்டிவிட்டியை இல்லை என்ன மாதிரியான பெயினை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க வாலண்டியராக அப்படிங்கிறத யூ ஜஸ்ட் நீட் டு திங்க் கோயிங் டு சூஸ் யுவர் கோல்ஸ் ஆர் கேரியர்ஸ். நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம். என்னோட குழந்தைங்களுக்கு நான் என்னோட லைஃப் ஸ்டோரியை சொல்லும்போது அது எவ்வளோ அட்வென்ச்சரஸாக இருக்குமா, இல்லை ரொம்ப ரொம்ப எல்லாரும் மாதிரி ஒரு நார்மலான ஒரு லைஃபாக இருக்குமாங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ லெட்ஸே எங்கள் வீட்டில் கூட அடிக்கடி எங்கள் தாத்தா பாட்டிலாம் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை கேட்க செம போரிங்காக இருக்கும். பிகாஸ் நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கேருந்து நான் இந்த ஊருக்கு போனேன், அந்த ஊருக்கு, இப்படி தான் இருக்குமே தவிர என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக லைக் ஒரு அட்வென்ச்சரஸாக என்ன நடந்துச்சு, அடுத்து என்னாச்சு, அடுத்து என்ன, இப்படி கேட்கணும்னு தோணவே தோணாது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ நீங்கள் சொல்ல போகிற கதை எவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக, எவ்வளோ ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்கணுங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ டெய்லி அதுக்காக தான் நான் வந்து இந்த அட்வென்ச்சர் பண்ணுங்க, லைக் டெய்லியும் ஒரு புது இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். புது இடம்னா நீங்கள் வண்டியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஊர்லேயே சும்மா அப்படியே நடந்து போங்க, இது வரைக்கும் போகாத தெருக்குள்ளே போங்க, அங்கே பார்க்காத பீப்புளை பாருங்கள், திடீர்னு எப்படியா பேச ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுங்கள். கண்டிப்பாக இது பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே இந்த ஃபியூச்சர் ஃபியர் நினச்சி நீங்கள் பயப்படுறது கம்மியாக. நெக்ஸ்ட், யார் உங்களை தடுக்கிறா உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண விடாமல்? இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நம்மள நிறைய பேர் என்ன யோசிப்போம் அப்படின்னா, இவன் தடுக்கிறான், அவன் தடுக்கிறான், அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ரியலாக என் லைஃப்பை சேஞ்ச் ஆகாமல் விடுக்கிறதுக்கு யார் முதல்ல காரணமாக இருப்பாங்க அப்படின்னா நான் தான். இது எத்தனை பேர் ஒத்துக்கிட்டீங்களோ அத்தனை பேரும் லைஃப்பில் கண்டிப்பாக பெருசாக சக்ஸஸ் ஆக போகிறீங்க, அச்சீவ் பண்ண போகிறீங்க அர்த்தம். பட் இதை ஒத்துக்காதவங்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது லிட்டரலாக. நெக்ஸ்ட், இது வந்து பிரெயின் ட்ரேசி சொன்ன ஒரு விஷயம். இந்த பிரெயின் ஸ்ட்ராமிங் அப்படிங்கிற ஒரு செஷன் ஒன்று நான் வைப்பேன் அடிக்கடி. எனக்கு ஒரு 5 minutes 10 minutes எனக்கு தோன்ற ஒரு 10 கோல் எழுதிடுவேன், இல்லை 10 ஐடியாஸ் எழுதிடுவேன். அதுலேருந்து ஒரு விஷயத்தை பிக் பண்ணி எது என்னோட லைஃப்பை மோஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணுமோ அந்த ஒரு விஷயத்தை பிக் பண்ணி அதை நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். 10 கோல் எழுதுங்க. அதில் ஒரு கோல் உங்கள் லைஃப்பில் நிறைய ஆஸ்பெக்ட் ஆஃப் ஏரியாஸை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது எந்த கோலாக இருக்குமோ அதுக்காக 3 to 6 months வந்து அப்சஸ்ட் ஆகிடுங்க அந்த கோல்ஸ் மேலே. அந்த கோல் மேலே மட்டுமே ஃபோக்கஸ் வைங்க, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே. ஏன்னா நம்ம ஹியூமன் மைண்ட் என்னென்னா அதிகமாக டைவர்ட் ஆகும். பிகாஸ் சோஷியல் மீடியா இதுலேருந்து இங்கே பணம் அதிகமாக வருது, அங்கே பணம் அதிகமாக வருது, அதனால் இந்த இது போகலாம், அந்த இது போகலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்காக ப்ராப்பரான ஒரு உழைப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதில் க்ரோத்துங்கிறது இருக்கும். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஓகே, அதுக்கு நீங்கள் அந்த பேஷன்ஸை நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எனக்கு இந்த ஃப்யூச்சரை பற்றின கவலை, பயம் இதெல்லாம் வரதுக்கான மெயின் ரீசனு நான் ரொம்ப ஆக்குப்பைடாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். ஆக்குப்பைடு இன் த சென்ஸ் தேவையில்லாத ப்ரொடக்டிவே இல்லாத விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். லைக் வந்து இந்த சோஷியல் மீடியா, என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸோ இப்போ என்னோட ஒர்க்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது இதெல்லாம் வந்து மேக்ஸ் ஆஃப் டைம் அன்வான்ட். ஏதாவது வீக்லி ஒன்ஸ் அந்த செஷன் வச்சு நான் பண்ணுறது ஓகே. பட் டெய்லியுமே வர கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ப்ரொடக்டிவ் திங், இட்ஸ் அன் அன்ப்ரொடக்டிவ் திங், ரைட்? ஸோ அப்போது மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணி உங்களோட அந்த அன்ப்ரொடக்டிவாக இருக்கிற விஷயங்களை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பட் மற்ற நாள் ஃபுல்லாக ப்ரொடக்டிவான விஷயங்களை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி 20% ஆஃப் த ஒர்க் எனக்கு 80% ஆஃப் த ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னா அது எந்த ஒர்க்காக இருக்கோ அந்த ஒர்க்கை காலையில் எழுந்திரிச்சோடனே பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். சும்மா உங்களை நீங்கள் வந்து பிஸியாகவே வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கவலைங்கிறது இருக்கவே இருக்காது. என்றைக்கு நீங்கள் உங்கள் லைஃப் மேலேயோ உங்கள் கோல்ஸ் மேலேயோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ நெகட்டிவிட்டிங்கிறது சுத்தமாக இருக்காது. என்றைக்கு நம்ம அது மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்றவங்க மேலேயும் மற்றவங்க லைஃப் மேலேயும் இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குது, எனக்கு இவங்க இப்படி இருக்குது, இப்படியே நம்ம புலம்பிகிட்டே இருக்கோமோ அன்றைக்கி நெகட்டிவிட்டிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில்
நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஜஸ்ட் ஷிஃப்ட் யுவர் மைண்ட் செட் அப்படிங்கிறது தான். நான் இப்படிப்பட்டவன் கிடையாது. ஐ கேன் டூ அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழ இருக்கு. ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் பண்ணிட்டு வராம இருக்காதீங்க. நேத்து கூட ஒருத்தர் ஷெட்யூல் பண்ணாரு. நான் டைம்க்கு வந்துட்டேன். அவர் டைம்க்கு வரல. ஸோ எனக்கு டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிடர் பண்ணுங்க. உங்க டைம் மட்டும் கிடையாது. உங்களுக்காக ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்கன்னா, அவங்க டைமையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிடர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும் இங்க வேலை கிடையாது. மத்தவங்களுக்கும் வேலை இருக்கு. பட் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா, பஸ் நீங்க அந்த டைம்க்கு வர கத்துக்கங்க. ஓகே. ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் லேட் ஆகும். அதுக்குன்னு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் லேட் ஆனா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுவீங்களா? ஸோ ஜஸ்ட் இத கன்சிடர் பண்ணி பாருங்க. ஓகே. ஃபைனலி யூ ஜஸ்ட் நீட் டூ டூ அஃபர்மேஷன் லைக் ஐ ஆம் த பெஸ்ட். நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் ஐ ஆம் த பெஸ்ட்ங்கிற இந்த ஒரு அஃபர்மேஷன்ஸ நீங்க அடுத்த 3 to 6 மந்த்ஸ்க்கு சொல்லிக்கிட்டே இருங்க. இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் அ லாட் பிகாஸ் இட்ஸ் சேஞ்ச் மை லைஃப் அ பெட்டர் திங் ரைட்? ஸோ அதனால இத நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா கொஸ்டின்ஸையும் எழுதி வச்சு அதுக்கான ஆன்ஸர் நீங்க ப்ராப்பரா குடுக்கும்போது, எழுதும்போது கண்டிப்பா உங்க லைஃப்ல அந்த ஃபியூச்சர் ஃபியர்ங்கிறது காணாமலே போயிடும். பிகாஸ் நமக்கு என்ன தேவைங்கிறது தெரியாதனால தான் நமக்கு இந்த ஃபியூச்சர் நினைச்சு அதிகமான பயம் வருது. பட் நமக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு நம்ம ப்ராப்பரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஃபியூச்சர் நினைச்சு பயம் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. சேனல ஜாயின் பண்ணிக்கிறதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் வேணும், வீடியோ வேணும்னு கேட்குறீங்களோ, அத ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு நான் பிரைவேட்டா சென்ட் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பட்டன் கீழ இருக்கு. பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கு. லைக் பட்டனும் இருக்கு. Instagram லிங்க் கீழ இருக்கு. வாட்டெவர் யூ வாண்ட் யூ கேன் டூ. So I will see you in this informative video and thank you for watching my video. I love you so much guys.